ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் நம்ம நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் அபவ் ஓப்பன் கொடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டல்லே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஸோ கேப்பை ஃபில் பண்ணிட்டு அப் சைடு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த மொமெண்டம் வந்து யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம டவுன் சைடு வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், அப் சைடு எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம குரூப்பில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் போனாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு கேப் ஆர்டராக இருந்த இடம். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா 12ஆம் தேதி மே அங்கே ஒரு கேப் ஆர்டர் இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் ஓப்பனிங்க்கும் அதுக்கும் ஒரு கேப் ஆர்டர் இருந்தது. ஸோ அந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணாங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அபவ் க்ளோசிங் கொடுக்க முடியாமல் ஃபஸ்ட்டு இங்கேயே ரிஜெக்ட் ஆனாங்க. ரிஜெக்ட் ஆகிட்டு செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம குரூப்பில் தெளிவாக கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் அப் சைடில் போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னுடைய பர்சனல் வியூ என்னென்னாக்கா ஒரு டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், டவுன் சைடு என்ட்ரி தான் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிது. ஸோ அதையும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டியில் மண்டே என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரைடேவோட டே ஹையை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் 23,740 இந்த ரேஞ்சு. அதே மாதிரி ஃப்ரைடேவோட டே லோ 23,600 608 600 610 எதுவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒருவேளை வந்து மார்க்கெட் வந்து 23,835க்கு மேலே ஓப்பன் ஆனாங்கன்னா 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை இன்பிட்வீன் இந்த ஃப்ரைடே கேண்டிலுக்குள்ளே இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு 23,835 வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகி இந்த ரிஜெக்ஷனில் டவுன் சைடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் மோஸ்ட்லி நெகட்டிவ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி மட்டும் ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மண்டே நமக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டவுன் சைடில் நமக்கு 23,430 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டி கீழே வந்தால் 23,264. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13ஆம் தேதி மே வந்து ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது 14 15ஆம் தேதி கேண்டில் வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு க்ரீனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ இதையும் ரெட்டாக கொடுத்துருக்குறாங்க. அகெயின் வந்து இங்கேருந்து இந்த ஏற்கனவே கன்சாலிடேட் ஆன இந்த ரேஞ்சுக்குள்ளே போவாங்களா, இல்லை இங்கேருந்து மறுபடியும் டவுன் வந்துட்டு மேலே போவாங்களான்றத மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணி நம்ம என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்செக்ஸில் என்ன பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாப்பில் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த கேப் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா பார்சியலாக தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. அந்த கேப் ஆர்டர் பார்சியலாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதே போல் ஃப்ரைடேவோட லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரைடேவோட ஐயை மார்க் பண்ணிப்போம். அந்த ஐக்கு மேலே இமீடியட்டாக நமக்கு ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நமக்கு ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 74,520 இது ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது 74,150 ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நமக்கு டே ஐ வந்து 54,320 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டே லோ வந்து 53,670 இதையும் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டரில் வந்து ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாங்கன்னா இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணாமல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா 54,980 ஸோ இந்த லெவல்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 நாள் 4 டேஸோட கேண்டில்
ஒரே ரேஞ்சுக்குள்ள இன்சைடா இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை விட்டு ஒன்று வந்து அப் சைடில் போகணும், இல்லை டவுன் சைடில் போனால் தான் பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் மண்டேவோட பிளானு. இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட் பற்றி நம்மளோட வியூ என்ன, ஸோ அது எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.